அனைவருக்கும் வணக்கம். 2 தினங்களுக்கு முன்பு நெல்லையில் ஆணவ படுகொலை நடைபெற்றது. இந்த ஆணவ படுகொலைக்கு எதிராக ஸ்டாலின் அரசு ஏன் கடுமையான நடவடிக்கை எடுக்கவில்லை? ஆணவ படுகொலை ஒன்றல்ல, இரண்டல்ல, 10க்கும் மேற்பட்ட ஆணவ படுகொலை நடந்தேறியுள்ளது. அதனால் கடுமையான சட்டங்கள் மூலம் இந்த ஆணவ படுகொலையை தடுத்து நிறுத்த முடியும். ஆனால் திராவிட மாடல் அரசு ஏன் அதை செய்ய மறுக்கிறது? தமிழ்நாட்டில் இந்த நிலத்தில் தான், திருநெல்வேலி இந்த மாவட்டத்தில் தான் அதிகமாக இந்த மோதல்கள் நல்லது. இதைத்தான் தன் இனப்பகைங்கிறாரு காப்பா அரவாணன் ஐயா வருந்தி சொல்றார். தன் இனப்பகையாலே தாழ்ந்து வீழ்ந்த சமூகம். ஒரே வரப்பு, இது உங்க வயல், இது என் வயல். இந்த நெல்லை நான் சாப்பிட்றேன், இந்த நெல்லை ஒரே காற்று, ஒரே தண்ணீர், ஒரே மொழி பேசக்கூடிய ஒரு மக்கள். இதுல என்ன இவ்வளவு பகை? உயிரை மாய்க்கிற பகையா எப்படி வருது? இதுல அது செய்யாதுங்க, அது செய்யாதுங்க. இதே மாதிரி இது சாதி கொலை செஞ்சிருக்குங்க, இங்க சட்டம் கொலை செஞ்சுருங்க. திருப்பரங்குன்றத்துல அஜித்தை கொலை செஞ்சது எது? சட்டம். ஏன் இவ்வளவு பேர் வரல? ஏன் இவ்வளவு போராடல? இது வாக்கு, 2 சாதி வாக்கு எனக்கு வேணும்னு அரசு துடிக்குது, அதுக்காக இவ்வளவு வேலை செய்யுது. அப்ப நீங்க இதுல போய் நீங்க வாக்க பார்க்க கூடாது. நீங்க எல்லாத்தையுமே ஓட்டா பாத்தீங்கன்னா நாட்டை பத்தி கவலைப்பட மாட்டீங்க, எல்லாத்தையும் வாக்கா பாத்தீங்கன்னா மக்களின் வாழ்க்கையை பத்தி கவலைப்பட மாட்டீங்க. இப்ப என்கிட்ட அதிகாரம் இருந்தா அது நடக்கும்னு நினைக்கிறீங்களா? ஒரு கொலை நடந்துச்சுன்னு வச்சுக்க, அதோட முடிஞ்சு. அவன் சான்றிதழ், அவன் கல்வி சான்றிதழ் செல்லாது, அவனுக்கு குடும்ப அட்டை கிடையாது, வாக்காளர் உரிமை கிடையாது, மொத்தமா அவன் தலைமுறைக்கே அரசு வேலை கிடையாது. சட்டம் போட்டு நிறுத்திட்டேன்னு வச்சுக்கிறீங்க, தொடுவான்றீங்க. நீ உன் பெருமை, சாதி பெருமையிலே வச்சு வாழ்ந்துக்கப்பான்னு போயிட்டேன்னா நீ தொடுவ. இந்த தலைமுறையில பாருங்க, அவன் 1000 கனவுகளோடு படிச்சு சாதிக்கணும்னு இருந்த பிள்ளைய சாதி கொலை செய்யும்னா ஒன்றும் பண்ண முடியாது. சமூக வலைதளங்களையும் தொடர்ச்சி ஒவ்வொரு சமூகத்தினரும் அவங்களுடைய சமூகத்தை வளர்க்கறதுக்காக போட்டுட்டு இருக்காங்க. அது நோய் தான். நீங்க பாருங்க, இததான் அண்ணல் அம்பேத்கரும் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, நான் ஒரு மனிதன், என்னை மாதிரி எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் இருக்கிற சக மனிதனை தாழ்ந்தவன் இவன் தாழ்ந்தவன் என்று ஒரு சக மனிதனை தாழ்த்தி வீழ்த்தி தான் உயர்ந்தவன் என்று எண்ணத்தில் சுகம் காணுகிற ஒரு மனநிலை மன நோயை தவிர வேற என்ன? நான் கேட்கிறேன், நான் ஒண்ணுல என்னதுல தாழ்ந்துட்டேன்? உன்னை மாதிரிதான் நானும் பிறந்திருக்கேன், உன்னை மாதிரிதான் எனக்கு ரத்தம் ஓடுது. அப்ப என்ன இதுல எதுல நான் தாழ்ந்துட்டேன், நீ உயர்ந்துட்ட சொல்லு. உலகத்திலே உயர்ந்தவன் என்று இருந்தால் உழைத்து விளைய வைத்து உலகத்தாரின் பசிக்கு உணவளிக்கிற ஒரே குடி உழவர் குடிதான் உலகத்திலே உயர்ந்த குடி. அதுல நான் எங்க தாழ்ந்துட்டேன்? என்னது இது கொடுமை? இது